அனைவருக்கும் அன்பு வணக்கம். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வருட குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கிறது என்பதை இந்த காணொளியில் காண்போம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 நடக்க போகுது. குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வர்றார். கடக ராசியில் குரு உச்சமடைகிறார். 12 வருடத்துக்கு ஒரு முறையாக கடகராசிக்கு வருகிற போது குரு உச்சநிலை அடைகிறார். குரு உச்சம் பெறும்போது அதிக பலனை ஒரு அதிவேகமாக செயல்பட்டு குரு அருள் புரிவதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. அதில் கன்னிராசிக்காரர்களுக்கு குரு லாபஸ்தானத்தில் இடம் பெறதுனால ஒரு நல்ல இரட்டிப்பு லாபமும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் வசதி வாய்ப்பு பெறுவதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. வியாழந்தோறும் குரு பகவானை வழிபாடு செய்து சாமந்தி பூ போட்டு வழிபாடு செய்து குரு அருளை பெற்று பொருளாதார முன்னேற்றத்தையும் வசதி வாய்ப்பையும் பெருக்கிக் கொள்வதில் கன்னி ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஆர்வத்துடன் கவனத்துடன் குரு அருளை பெற்று ஒரு சிறப்பான வாழ்க்கை பாதையை அமைத்து கொள்ளுகின்ற நல்ல நேரமாக நல்ல காலமாக இது அமைகிறது. ஆகவே லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்லதொரு பொருளாதார முன்னேற்றத்தை, வியாபாரத்தினுடைய முன்னேற்றத்தை, தொழில் முன்னேற்றத்தை, புதிய வேலை வாய்ப்பை பெறுவதிலும் புதிய தொழில் தொடங்குறதுலையும் அலுவலக பணி சிறப்பாக இருக்கிறதுலையும் கல்வியில் மேன்மை அடையக்கூடிய சூழ்நிலையும் நல்லதொரு முன்னேற்றத்தை லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை அமைத்து தருவார். இதில் குரு பார்த்தல் கோடி புண்ணியம் என்பார்களே, அது மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 5, 7, 9ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை பார்க்குறாங்க. விருச்சிக ராசியில் செவ்வாய் வீட்டை, பிறகு 7ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்க்குறாங்க மகர ராசியில் சனி வீட்டில், பிறகு 9ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்குறது 3, 5, 7 பார்வை விளறதுனால 3ஆம் இடம் செவ்வாய் வீடு ஒரு முயற்சியின் அடிப்படையில் நல்லதொரு பூமி யோகம், இடம், வீடு, இதெல்லாம் நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் பூமி ஆளுகின்ற பூமி யோகம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அது லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உச்சகுரு 3ஆம் வீட்டை பார்க்கறதுனால எடுத்த முயற்சிகள் எல்லாம் நல்லதொரு முன்னேற்ற பாதையில் அடைந்து ஒரு பொருளாதார வசதி வாய்ப்பை கொடுப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. மக்கள் செல்வாக்கு கைகூடும், ஒரு பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும், சகோதரர்களுடைய ஒற்றுமை உணர்வும் நண்பர்களுடைய ஒற்றுமை உணர்வும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டக்கூடிய காலகட்டமாக குரு 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வை மிக சிறப்பாக இருக்கிறது. அதே நேரத்தில் 5ஆம் வீட்டில் சனி வீட்டை பார்க்கறதுனால லாபஸ்தானத்திலிருந்து பார்க்கும்போது தன்னுடைய எதிர்காலத்தில் பிள்ளைகளினுடைய எதிர்காலம், வாரிசுதாரர்களுடைய முன்னேற்றத்தில் அதிக கவனம் செலுத்தி அவர்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்பை அமைத்து தருவதிலும் பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தினுடைய முன்னேற்றம் ஒரு உயர்வான பலனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் அமையும். சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண யோகம் கிடைக்கும். நல்லதொரு முன்னேற்றகரமான நல்ல நல்ல சிந்தனையும் மனது தெளிவான விஷயத்திலையும் ஆன்மீக பலத்தையும் கடவுள் அருள், தெய்வ பக்தி, இது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். இதே குரு பகவான் 9ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்கும்போது கணவன் மனைவியுடைய நல்ல ஒற்றுமை மேலோங்கும். இருவர்களுக்கும் தேவையான நல்லதொரு முன்னேற்றங்கள் கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். அதனால் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, பொருளாதார பண வருமானம், இதெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்திலிருந்து நல்லதொரு முன்னேற்றத்தை அடைவதற்கான சூழ்நிலை இந்த குரு பயிற்சி கொடுக்கும். ஆகவே வியாழந்தோறும் குரு பகவானை வழிபாடு செய்து நல்லதொரு உயர்வான பலனை பெற வேண்டுகிறோம். இதே கடகராசியில் இருக்கக்கூடிய உச்சகுரு லாபஸ்தானமாக வர்றதுனால புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பிறகு பூச நட்சத்திரம், ஆயிலிய நட்சத்திரம்
இந்த நட்சத்திரங்களை கடந்து வரும்போது இந்த ஒரு வருட காலம் கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்ல சிறப்பான யோகமே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.